வணக்கம். பாக்யராஜ் என்எஸ்சி மார்க்கெட் ட்ரேடர். நேற்று வந்துட்டு எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் போட்டிருந்தேன். இன்றைக்கி அதை எந்த நேரத்தில் பை பண்ணணும், எந்த நேரத்தில் செல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி மே 16 நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி. எவ்ரி தேர்ஸ்டே வந்துட்டு இதோட எக்ஸ்பைரி வரும். எக்ஸ்பைரி எப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு ஜீரோவாக மாறும், அதிக வால்டிலிட்டி இருக்கும். அதுதான் இந்த இண்டெக்ஸோட வேலை. இப்போ என்எஸ்சியில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்டாக்ஸ் இருக்குது, இன்னொன்று இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்ஸில் பை பண்ணுறது அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இண்டெக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்டாக்ஸ் வந்துட்டு மந்த் எண்டு தான் அந்த எக்ஸ்பைரி வரும். ஆனால் இண்டெக்ஸில் வந்துட்டு எவ்ரி வீக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி வரும். எக்ஸ்பைரினா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு ஜீரோ. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு 22,200 இருக்குது அப்படின்னா 22,300 எக்ஸ்பைரி, 22,400 ஒரு எக்ஸ்பைரி. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். 22,200, 22,300, 22,400 மேலாக்க போய்கிட்டே இருக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. கீழாக்க வந்தால் 22,100, 22,000, 21,900 இப்படி. ஸோ இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிம்பாங்க. இப்போ எப்படி பை பண்ணணும், எந்த நேரத்தில் பை பண்ணணும், எந்த நேரத்தில் செல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சிம்பிள், ஒரே கான்செப்டு. ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா பை பண்ணணும், சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா செல் பண்ணணும். இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். இப்போ லைன் வந்துட்டு நான் ரெசிஸ்டன்ஸில் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு நேற்றே சொல்லியிருப்பேன், பை அப்படின்னா க்ரீன் சிக்னல், செல் அப்படின்னா ரெட் சிக்னல். இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி நான் இந்த டாட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் பை பண்ணுன்னா அதுக்கு மேலே போகும்போது நமக்கு ப்ராஃபிட். சிம்பிள், அவ்வளோதான். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். கீழே சப்போர்ட் லைன் போட்டிருக்கிறேன். இந்த சப்போர்ட் லைனில் ஒரு டாட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டாட்டை தாண்டி கீழே வந்துச்சுன்னா செல். ஸோ சிம்பிள். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கிராஃப் பார்க்கணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்க்கணும். இப்படி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 இதில் வந்துட்டு நீங்கள் பை அண்ட் செல் எந்த நேரத்தில் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்க முடியும். இன்றைக்கி வந்துட்டு மே 16 நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி. மார்க்கெட்டு வால்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் வந்துட்டு மார்க்கெட்டு ஒரே ஜம்ப் ஆச்சு. கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் கேண்டிலில் ஃபுல்லாக ஒரே கேண்டில் மேலாக்க போய்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2:30லேருந்து 3 o'clock வரைக்கும் ஒன்லி கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் அப்படின்னா பை சிக்னல், புட் ஆப்ஷன் அப்படின்னா செல் சிக்னல். ஸோ இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நான் ட்ரேடு பண்ணதை இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ப்ரோக்கரேஜ் போக நமக்கு ஒரு 1,050 rupees வரும். என்னோடய மார்ஜினில் 1%. எப்போதுமே நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி அது எந்த விதத்தினாலும் பை பண்ணலாம், செல் பண்ணலாம். நமக்கு தேவை நம்மளுடைய மார்ஜினில் 1% வரணும். அந்த மாதிரி ட்ரேடு பண்ணணும். மார்க்கெட்டு நம்மளை வெளியே துரத்திடக்கூடாது. எமோஷன் ஆகாமல் ட்ரேடு பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் ட்ரேடு பண்ணணும். சிம்பிள் கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எதுவும் ஹெல்ப் பண்ணால் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ.